வணக்கம் உறவுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கு மிக மிக பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் வழக்கு இன்றைய தினம் கோட்டை நீதிமன்றத்திலே இடம்பெற்றிருக்கிறது. எதற்காக சுரேஷ் செலே கைது செய்யப்பட்டார் என்பதற்குரிய விளக்கம் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. சுரேஷ் செலே உண்மையிலே குற்றவாளியா? நீதிமன்றத்தில் என்ன நடைபெற்றது என்பது தொடர்பாக பார்க்கலாம். அதே வேளையில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கிடையே இடம்பெற்று வருகின்ற போராட்டத்தில் இப்பொழுது முக்கிய நீர்நிலை என்று சொல்லப்படுகின்ற அந்த நீரிணைகளை இப்பொழுது கன்னி வெடிகள் புதைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவை தொடர்பான ஒரு ஆய்வினையும் பார்க்கலாம். அத்தோடு மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம். வாருங்கள், காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள், இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் செல்வோம். பலருக்கு பல்வேறுபட்ட சந்தேகங்கள் இருந்திருக்கின்றன. இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் என்ன இடம்பெற்றது? ஈஸ்டர் குண்டுவெடிப்பினுடைய பிரதான சூத்திரதாரிகளை நெருங்கிவிட்டதாக அரசாங்கம் அறிவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் சுரேஷ் செலேயின் கைது பெருமளவாக பேசப்பட்டு வந்தது. இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை புலனாய்வு அதிகாரிகள், சிஐடி அதிகாரிகள் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே ஆஜராகி இருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே ஆஜராகி இருக்கின்ற இந்த புலனாய்வு அதிகாரிகள் எந்தவித சட்டத்தரணிகளையும் ஒழுங்கமைக்காது தாங்களே நீதிமன்றத்திலே ஆஜராகி இருக்கிறார்கள். எதிர்த்தரப்பிலே ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவாக ஆஜராகியிருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி சுரேஷ் செலேக்கு ஆதரவாக அங்கே வந்திருந்தார். இவர்கள் எல்லோருக்கும் பெரும் குழப்பமாக இருந்திருந்தது. ஏன் சுரேஷ் செலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்? இவர்கள் மாத்திரமல்ல, இவர்களோடு சேர்ந்து இயங்கினார்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் யார் யார் இதன் பின்னணியில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே கதிகலங்கி போய் இருந்திருக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மையாக இருந்திருக்கிறது. சுரேஷ் செலேயின் கைது அவ்வளவு ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார், என்ன விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்பது வெளியுலகுக்கு தெரியாத வகையிலே இணைத்தும் வைக்கப்பட்டிருந்தன. அவரது குடும்பத்தினரும் அவரை சந்திப்பதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை கொண்டிருந்தார்கள். சட்டத்தரணிகள் பேச வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். ஆனாலும் 90 நாட்கள் அவர் சிறையடைக்கப்பட்டிருந்தார். இப்படி இருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த வழக்கிலே பல்வேறுபட்ட சம்பவங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 3 விடயங்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. 25 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சிஐடி அதிகாரிகள் நீதிமன்றத்திலே அவற்றை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அப்பொழுது ஜனாதிபதி சட்டத்தரணி சார்பிலே சுரேஷ் செலேயின் கைது எதற்காக என்ற ஒரு கேள்வி நீதிமன்றத்திலே எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதி இந்த 25 பக்கங்கள் அல்லாமல் மிக சுருக்கமாக இவருக்குரிய விளக்கத்தை வழங்குமாறு சிஐடி தரப்புக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் தெரிவித்த முதலாவது கருத்து, இந்த நீர்கொழும்பு பகுதியிலே நீண்ட காலமாக ஒரு புலனாய்வு அதிகாரி இருந்திருக்கிறார். அந்த புலனாய்வு அதிகாரியை அணுகிய சுரேஷ் செலே இந்த பிரதான குண்டுதாரி என்று சொல்லப்படுகின்ற நபரை அவருக்கு அறிமுகப்படுத்தி இவருக்கு நீர்கொழும்பில் இருக்கின்ற தேவாலயத்தை அடையாளப்படுத்துமாறு பணித்திருக்கிறார். அது எதற்காக என்ற ஒரு கேள்வி இப்பொழுது அவரிடம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அது முதலாவது சந்தேகமாக இருக்கிறது. அந்த பகுதியிலே குண்டு வெடித்திருக்கிறது. அது இங்கே இவர் காட்டிய அந்த நபர் அங்கே குண்டினை வெடிக்க வைத்திருக்கிறார். அப்போ இது முதலாவது விடயமாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது விடயமாக இந்த விடயங்கள் அரசாங்கத்துக்கு தெரிந்திருக்கிறது. பாணாந்துறையில் இருக்கின்ற ஒரு புலனாய்வு அதிகாரி புலனாய்வு பிரிவுக்கு ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். சஹரான் என்று சொல்லப்படுகின்ற இந்த முஸ்லீம் தீவிரவாத கும்பல்களால் ஒரு தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட போகிறது, எனவே தயாராக இருங்கள் என்பது போன்று ஒரு தகவல் இவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவற்றை அவர்கள் அலட்சியமாக விட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இவர்களால் தானே அந்த குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட இருந்தது. எனவே அவர்கள் அதை அலட்சியமாக விட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிற்பாடு இந்த நபர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட வேளையில் ஒரு தனியார் விடுதியிலே இவரை சந்தித்த சுரேஷ் செலே அவருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். காரணம், தன் தொடர்பான தகவல்களை இவர் தெரிவிக்காமல் இருந்ததற்காக. இந்த விசாரணைகளை மேற்கொண்டவர் சாணி அபேசகர. அவர்தான் பின்னர் பதவி இறக்கப்பட்டு வேறொரு இடத்துக்கு அனுப்பப்பட்டாரே. கோத்தபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு அவர் அந்த பதவியிலிருந்து இறக்கப்பட்டு அவர் இன்னொரு போலீஸ் நிலையத்துக்கு மாற்றப்பட்டிருந்தார் என்றெல்லாம் நாங்கள் அறிந்திருந்தோம். இப்படி இருக்கின்ற சமயத்தில் இவர்கள் மீது பெரும் பிரச்சனை எழுந்திருக்கிறது. எதற்காக இவர் அந்த சிஐடி அதிகாரிக்கு நன்றி தெரிவித்தார் என்பது தொடர்பாக. அதே வேளையில் இந்த விடயத்தை தெரிந்தும் இவர்
ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது போன்றும் ஒரு விடயம் இருக்கிறது. சரி, மூன்றாவது விடயம் என்னவென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும், ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பிற்பாடு சம்மாந்துறையில் இருக்கின்ற ஒரு சுனாமி குடியிருப்பு சுற்றி வளைக்கப்பட்டது. அந்த சுற்றி வளைப்பின் போது அங்கிருந்தவர்கள் தங்களுக்கு தாங்களே குண்டினை வெடிக்க வைத்து அதிலே இறந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. 16 உடலங்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டன என்று சொல்லப்படுகின்றன. அதிலே பிரதான குண்டுதாரி என்று சொல்லப்படுகின்ற நபருடைய மனைவி இந்த புலஸ்தினியினுடைய உடல் அங்கே இல்லை என்று சொல்லப்படுகிறது. 2 தடவைகள் டிஎன்ஏ பரிசோதனை எடுத்த வேளையில் அங்கே எந்த விதமான அறிக்கைகளும் பொருந்தவில்லை. இப்படி இருக்கின்ற சமயத்தில் மூன்றாவது விதமாக இந்த டிஎன்ஏ அறிக்கை எடுக்கப்படி பணிக்கப்படுகிறது. ஒரு பிரதி போலீஸ் மா அதிபருக்கு ஒரு சிஐடி அதிகாரி பணிக்கின்றார், நீங்கள் இதை எடுத்தே ஆக வேண்டும் என்று. இதற்குரிய காரணம் ஏன் என்று கேட்கப்பட்டிருந்த வேளையில் அப்பொழுது பாதுகாப்பு தரப்பால் ஒரு அச்சுறுத்தல் தனக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த பாதுகாப்பு நிலையத்தின் பணிப்பாளராக இருந்தவர் கோத்தபாய ராஜபக்ச. இப்பொழுது எல்லாம் கணக்கும் ஒன்று கூடி வருகிறது போல் இருக்கிறது. எனவே இந்த 3 விடயங்களின் அடிப்படையிலே தான் சுரேஷ் சலே குற்றவாளியாக இனங்காணப்பட்டிருக்கிறார் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாங்கள் சொல்லவில்லை, சிஐடி இன்றைய தினம் நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறது. எனவே இவற்றின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்தே நாங்கள் இவரை கைது செய்திருக்கிறோம் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனியே 1-2 பேரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் 100க்கும் மேற்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே தான் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. சுரேஷ் சலே 3வது சந்தேக நபராக இருக்கிறார் என்றால் மற்ற இருவரும் யார் என்று பார்த்தால், ஒருவர் உங்கள் பலருக்கு தெரியும், இந்த மட்டக்களப்பிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற சஹரான் குழுவினரால் 2 போலீசார் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த வழக்கை திசை மாற்றி அதை விடுதலை புலிகளோடு சம்பந்தப்படுத்தினார் என்று சொல்லப்படுகின்ற போலீஸ் அதிகாரி 1வது நபராகவும், 2வதாக புலனாய்வு பிரிவில் இருக்கின்ற ஒரு அதிகாரியும் பெயரிடப்பட்டிருக்கிறார். அவர் 2வது அதிகாரி. 3வது அதிகாரியாக சுரேஷ் சலே பெயரிடப்பட்டிருக்கிறார். இப்பொழுது கூட்டி கணதித்து பார்க்கின்ற வேளையில் ஈஸ்டர் நெருங்குகிறது. குற்றவாளிகளை புலனாய்வு பிரிவு இப்பொழுது நெருங்கிவிட்டது என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்றகுமார் திசநாயக்கா சொன்ன அந்த கருத்து இப்பொழுது மெய்ப்பிக்கப் போகிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்குள்ளே பிரதான சூத்திரதாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதுபடியாக இருக்கின்ற வேளையில் பலர் மறந்துவிட்டோம் போல் தெரிகிறது. கோத்தபாய ராஜபக்ச எங்கே? பலரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒழித்து ஓடிவிட்டாரா? சிங்கப்பூருக்கு போனவர் மீண்டும் நாட்டுக்கு திரும்பி விட்டாரா என்று பல்வேறுபட்ட கேள்விகள் இப்பொழுது கேட்கப்பட இருக்கின்றன. சரி உறவுகளை, இவைதான் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பான தகவல். மிக விரைவிலே நல்லதொரு செய்தியோடு உங்களை சந்திக்கலாம். இன்று கட்டுநாயக்காவிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு கைது தொடர்பாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது. என்னவென்று சொன்னால், லங்கா நியூஸ் நிறுவனம், உங்கள் பலருக்கு தெரியும், இலங்கையில் இருக்கின்ற தனித்துவமான செய்திகளை வெளியிடுகின்ற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தின் ஆசிரியராக இருந்த சந்துரு சேனாதீரா என்பவர் இன்றைய தினம் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். உங்கள் பலருக்கு தெரியும், கடந்த 2011ஆம் ஆண்டு லங்கா ஊடகவியலாளர் பிரதீப் எக்லிகோட காணாமல் ஆக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்களது நிறுவனத்துக்கு தீ வைக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவங்களை அடுத்து சந்துரு சேனாதீரா தனது உயிராபத்தை கருதி நாட்டிலிருந்து வெளியேறி கடந்த 16 ஆண்டுகளாக பிரித்தானியாவிலே அவர் அரசியல் தஞ்சம் கோரியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து அன்றகுமார் திசநாயக்காவின் கட்சிக்கு ஆதரவாக தனது தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த லங்கா இணையதளத்தினுடைய ஆசிரியர் இப்பொழுது கட்டுநாயக்காவுக்கு திரும்பிய நிலையில் இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு என்ன நடைபெறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சரி, இப்பொழுது ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் பிரச்சனைக்கு வருவோம். என்னவென்று சொன்னால், இப்பொழுது 11ஆம் நாள் ஆகியிருக்கிறது. இன்றைய தினம் சண்டே ஆரம்பித்து இந்த 11ஆம் நாளில் இழப்பு யாருக்கென்று பார்த்தால் இழப்பு உலக நாடுகளுக்கு தான் இழப்பாக இருக்க போகிறது. ஏனென்று சொன்னால், இந்த ஹோமோஸ் நீரிணை இன்று வரைக்கும் மூடப்பட்டிருக்கிறது. ஹோமோஸ் நீரிணையில் பயணித்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு கப்பல் இன்றைய தினமும் தாக்கப்பட்டிருக்கிறது. இனந்தெரியாத நபர்களால் ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை வெடித்திருப்பதாக சொல்லப்பட்டாலும் கூட அந்த படகில் இருந்த 3 காணாமல் போயிருக்கிறார்கள் என்றும் ஏனையவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இன்றைய தினம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹோமோஸ் நீரிணை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால், இந்த ஹோமோஸ் நீரிணையால் தான் அனைத்து நாடுகளுக்குமான எண்ணெய் விநியோகமாக இருக்கட்டும் அல்லது பிற விநியோகங்களாக இருக்கட்டும் எல்லாமே இவற்றில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் திடீரென்று ஏற்பட்ட இந்த ஹோமோஸ் நீரிணையின் தாக்கம் பல்வேறுபட்ட நாடுகளில், நேற்றைய தினம் கூட காணொலியில் நான் தெரிவித்திருந்தேன், பல்வேறுபட்ட பொருட்களின் உயர்வை இப்பொழுது சந்தித்திருக்கிறது. இலங்கையில் எரிவாயின் விலை இன்றைய தினம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. என்றுமில்லாதவாறு நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்த இந்த போராட்டம்
டொனால்ட் ட்ரம்புக்கு சாதகமாக முடியும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட இது டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவருக்கு பாதகமான ஒரு தன்மையைத்தான் இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்ல தோன்றுகின்றது. இப்பொழுது ஈரான் என்ன செய்திருக்கிறது சொன்னால் இந்த ஹோமோஸ் நீர்நிலையிலே கடல் கன்னிவெடிகளை தாட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஹோமோஸ் நீர்நிலையில் கடல் கன்னிவெடிகளை தாட்டு கொண்டிருந்த போது தாங்கள் பல கப்பல்களை தாக்கி அழித்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கம் அறிவித்து இருக்கிறது. ஏற்கனவே பல கடல் கன்னிவெடிகள் இந்த இடத்திலே தாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே தாக்கப்பட்ட கடல் கன்னிவெடிகளை நீங்கள் அகற்றாவிட்டால் அதற்குரிய பின்விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்பது போன்று டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய தினம் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். கடல் கன்னிவெடி என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால் கடலுக்கு அடியில் அல்லது நீர்மட்டத்தோடு மறைத்து வைக்கப்படுகின்ற ஒரு வெடிபொருள். இது பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களில் பல்வேறுபட்ட தன்மைகளை கொண்டு வெடிக்க வைக்கப்படும் என்பதை பலர் அறிந்திருக்கிறீர்கள். இந்த கன்னிவெடிகள் பற்றி ஈழத்தமிழர்கள் பலர் அறிந்திருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் எங்கள் பலருக்கு கால்கள் இல்லாமல் போய் அங்கவீனமாகுவதற்கு காரணமாக இருந்தது இந்த கன்னிவெடிகளாகத்தான் இருந்திருக்கும் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருப்போம். இன்று வரைக்கும் யுத்தம் முடிவடைந்து 16 ஆண்டுகளை கடந்த நிலையில் இன்று வரைக்கும் கன்னிவெடிகள் அகற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற நிலையில் இந்த கடலிலே தாக்கப்பட்ட கன்னிவெடிகள் என்பன எப்படி இயங்குகின்றது என்று சொன்னால் கடலுக்கு அருகாமையில் வருகின்ற வேளையில் வெடிக்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் அல்லது ரிமோட் கண்ட்ரோல் மூலம் செயற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்ற தன்மை கொண்டவை. நீர்மூழ்கி கப்பலாக இருக்கட்டும் அல்லது மேல்தளத்திலே பயணிக்கின்ற கப்பல்களாக இருக்கட்டும், அவை தங்களது இலக்குகளை நோக்கி வருகின்ற வேளையில் தானாக வெடிக்கக்கூடிய தன்மை கொண்ட கன்னிவெடிகள் இப்பொழுது ஹார்மோஸ் நீரிணையிலே புதைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹார்மோஸ் நீரிணை ஏன் பேசுபொருளாக மாறி இருக்கிறது என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் உலகுக்கான 20% எண்ணெய் விநியோகம் இந்த ஹார்மோஸ் நீரிணையால் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தனிய எண்ணெய் மட்டுமல்ல, பல்வேறுபட்ட நாடுகளுக்கான பல்வேறுபட்ட பொருட்கள் இந்த இடத்தால் தான் கொண்டு செல்லப்படுகின்றன. இவற்றால் பல நாடுகளுக்கு இப்பொழுது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே தங்கள் மீது தாக்குதல் மேற்கொண்ட அமெரிக்காவிற்கு ஒரு பதிலடி கொடுக்க போகிறோம் அல்லது இஸ்ரேலுக்கு ஒரு பதிலடி கொடுக்க போகிறோம் என்பதற்காக இந்த ஹோமோஸ் நீர்நிலையினை ஈரான் பயன்படுத்தி வருகிறது என்பதுதான் இப்பொழுது அமெரிக்காவோ இஸ்ரேலினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த எண்ணெயை தடை செய்வதுதான் அவர்களது முக்கிய குறிக்கோளாக இப்பொழுது மாறி இருக்கிறது. ஈரான் தாட்டிருக்கின்ற அந்த கன்னிவெடிகளிலே 3 வகையான வெடிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவைகள் தொடர்பாக ஒரு முறை பார்ப்போம். ஒன்று என்னென்னு சொன்னால் அது தொடுகை மூலம் வெடிக்கக்கூடியது. கிட்டத்தட்ட ஏதாவது ஒன்று அவற்றிலே முட்டுமாக இருந்தால் வெடித்து சிதறக்கூடிய வகையில் அந்த கன்னிவெடிகள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றன. அவைதான் எங்கள் பகுதிகளிலுமே புதைக்கப்பட்டிருந்த கன்னிவெடிகள். நாங்கள் காலால் மிதிக்கின்ற வேளையில் உள்ளே சென்ற அந்த ஸ்ப்ரிங் மீண்டு வருகின்ற வேளையில் அவை வெடித்து சிதறக்கூடிய மாதிரியாக எங்கள் பலரை அங்கவீனமாக்கிய எங்கள் பகுதிகளில் இருந்த வெடிபொருட்கள். அப்படிப்பட்ட ஒரு வெடிபொருள் இப்பொழுது இந்த ஹார்மோஸ் நீர்நிலையிலும் ஈரானால் புதைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வகையானது எப்படி இருக்கும் என்று சொன்னால், இப்போ கப்பல் கடலில் வரைக்குள்ள கடலில் ஏற்படுற ஒரு மாற்றம் இருக்கும் தானே, அந்த மாற்றத்தை உணர்திறன் கொண்டு ஏதோ ஒன்று வருகுதண்டதை உணர்ந்து கொண்டு வெடிக்கக்கூடிய 2ஆம் தரமான வெடிபொருட்கள் கூட இப்பொழுது ஈரானால் இந்த ஹார்மோஸ் நீர்நிலையிலே புதைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 3வது கன்னிவெடி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இது தூரத்திலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் வெடிக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது உள்ளுக்குள்ளே எப்போதோ வைத்திருப்பார்கள், காத்திருப்பார்கள். தங்களுடைய இலக்கு வருகின்ற வேளையில் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக அவற்றை வெடிக்க வைக்கக்கூடிய நவீன ரக கருவிகளாக இவை இருக்கின்றன. எங்கள் ஊர்களிலே நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், கிளைமோர் வெடித்தது என்று சொல்லியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் வயர் போட்டு அந்த கிளைமோர் கைப்பற்ற வேளையில் கிளைமோர்கள் கைப்பற்றப்பட்ட வேளையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நின்றது ஒரு வயர் போயிருக்கும். அந்த வயரை கொண்டு போய் அங்கே ஒரு இலத்திரனியலோடு இணைக்கின்ற வேளையில் அந்த இணைப்பு மூலமாக வருகின்ற மின்னழுத்தத்தில் வெடிக்கக்கூடியவை தான் கிளைமோராக அப்பொழுது இருந்திருந்தன. இவை அப்படியல்ல, ரிமோட் கண்ட்ரோலால் செயற்படுத்தக்கூடிய வகையில் மிக நவீன முறையில் தயாரிக்கப்பட்ட கன்னிவெடிகளாக இருக்கின்றன. இவை தான் இப்பொழுது ஹோமோஸ் நீர்நிலையிலே புதைக்கப்பட்டிருப்பதாகவும் இவற்றால் அமெரிக்காவிற்கு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் தகவலை வெளியிட்டிருக்கிறார். எனவே புதைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கன்னிவெடிகள் அகற்றப்படாது விட்டால் உலக நாடுகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகிறது. உலக நாடுகளுக்கு பாதிப்பு என்பதை விட இது டொனால்ட் ட்ரம்பின் அரசாங்கத்துக்கு பெரிய அடியாக அமையப் போகிறது. அதனால்தான் டொனால்ட் ட்ரம்ப் இவற்றை எடுப்பதிலே மிக மிக குறியாக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. ஈரானிடம் இருக்கின்ற சிறிய வகை நீர்மூழ்கி கப்பல் மூலம் இந்த கன்னிவெடிகள் இப்பொழுது விதைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அது தவிர மீன்பிடி படகுகள் போன்ற வேஷத்திலே வருகின்ற இவர்கள் இந்த பகுதிகளிலே இவ்வாறான கன்னிவெடிகளை விதைத்துவிட்டு செல்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இது பெரும் தாக்கத்தை உலகத்துக்கு ஏற்படுத்தி இருப்பதாக இப்பொழுது நம்பப்படுகிறது.
மிக குறுகிய ஒடுக்கலான பகுதியாக காணப்படுகின்ற இந்த ஹார்மோஸ் நீரிணை ஈரானுக்கு சாதகமாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் ஒரு சிறிய பரப்புக்குள்ளே கன்னிவெடிகளை புதைப்பது என்பது அவர்களுக்கு மிக மிக இலகுவாக இருப்பதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அமெரிக்கா என்ன விலை கொடுத்து சரி இந்த ஹார்மோஸ் நீரிணையை கைப்பற்றும் என்பது போன்றுதான் இன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையிலே ஈரான் பக்கமும் பல இழப்புகள் இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சண்டையிடும் வலுவை இழந்திருக்கிறார்கள் என்பது போன்று அமெரிக்கா கருத்துக்களை தெரிவித்து வந்தாலும் தாங்கள் இறுதி வரை போராடுவோம் என்பது போன்று ஈரான் போராடி கொண்டுதான் இருக்கிறது. நல்லது உறவுகளை, இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.